கியூபெக் அறிவுச்சோலை கல்வி நிலையம் வழங்கும் கலைச்சோலை 2014 உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கியூபெக் அறிவுச்சோலை கல்வி நிலையம் வழங்குகின்ற கலைச்சோலை 2014க்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்ணன் தூங்குகின்றான். கியூபெக் அறிவுச்சோலை கல்வி நிலையத்தின் கலைச்சோலை 2014 விழாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எமது அன்பு கனிந்த இனிய மாலை வணக்கங்கள். ஒன்னு கட்டு கட்டு தோதா நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா ஊடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. I can tell you that I'm lucky enough to go to many different cultural events. And the one that is the most beautiful colors are so beautiful to watch, and what really makes me so happy at these events is how you put your children as in front of everybody as the symbols of your culture and how தமிழர் நாம் தமிழராய் வாழ்வதில் பெருமை கொள்வோம். ஆம், எமது தாய்மொழி தமிழ், அதை உயர்தனி செம்மொழி எனலாம். பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது, நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. பேரளவில் மட்டும் தமிழர்களாய் இருப்பவர்கள் பற்றியவர்களின் உங்களின் கருத்தையும் தமிழர்கள் ஆற்ற வேண்டிய கடமையும் எமக்கு சொல்வீர்களா? பாமரராய் விலங்குகளாய் உலக அனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாம மீது தமிழன் என கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தபாலா கண் போல் காப்போம் பாருங்கள் தோழர்களே, புலம்பெயர் வீரர்களே, துடித்து பகையொழிக்க படையெடுத்த தமிழனே. சரம் விட்டு வாழும் நாம் சிரம் கொண்டு பணிகிறோம் நற்சிந்தையுடையோரை. அரங்கட்ட மரங்கட்ட தமிழன். நாடு நமக்கில்லை, நம் பெற்ற பிள்ளைகள் நமக்கில்லை. நாதியின்றி தவித்தாலும் நல்ல தமிழர்கள் நாம். சொந்தத்தை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். சோத்துக்காக சொந்த மானத்தை விட மாட்டோம். சொத்துக்கும் சோத்துக்கும் சோர்ந்து விட மாட்டோம்.
செத்து போயினும் தன் மானத்தை விடமாட்டோம். ஊரிலந்து பேரிலந்து உற்றார் பெற்றார் இழந்து ஓடி ஓடியும் உருப்பட மாட்டோம் என்று வாதம் பிடிப்பதனால் வருந்துவது விதிதானோ? உன் உபதேசம் நாய்க்கே பொறிந்தும் அன்று நல்ல மனிதரக்கல்ல. சாலச் சிறந்த நல்ல தத்துவங்கள் கூறும் நீ புத்தியுடன் கூறுகின்றேன் சத்தியமாய் தமிழன் அல்ல. உயிரை தக்க வைக்க ஊரை காட்டி அடிப்பணிந்து மடிகழுவி மானங்கட்டு சுரணையின்றி வாழ்வதும் சுத்து மாத்து செய்வதும் சுதந்திர மனிதனுக்கு அழகல்ல. நாடும் பொருள் நமக்கு நலிவாய் கிடைக்காவிடில் நாசுக்காய் விட்டு விட்டு தேடி திரியாமல் தென்னவர் தருவதை நாடி பெற்றிருவீர் நல்லது நமக்கதுவே. சோற்றுக்கு ஆசைப்பட்டு சொந்தத்தையே காட்டி கொடுத்து நாட்டில் வாழ்வதற்கு நாயல்ல நாமன்றும். எச்சி சோறுண்டு ஏமாற்றி வாழ்ந்து கொண்டு நட்பை மதிக்காமல் நல்லது தெரியாமல் அல்லல் பட்டு சிலர் ஆட்டம் போட்டுக்கொண்டு பிறந்த மண்ணிலே பிறமனிதர்கள் போல் அறங்காத்த தமிழினத்தை அழித்த அசுரரோடு தரங்கட்ட தமிழர் சிலர் தரிகட்டு வாழ்கிறார்கள். கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தானேலோ. என்னோடு ஆடடா தன்மான போறடா கண்ணீரும் ஏனடா வாழ்ந்திட வாடா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன? கியூபெக் அறிவுச்சோலை கல்வி நிலையத்தின் கலைச்சோலை 2014 வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கல்வி நிலையத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன தோழா எத்தனையோ நாளாய் நம்ம இங்கு நாமை தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே. இந்த கியூபெக் அறிவுச்சோலை இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாருங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன், தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன். இது ஒன்றும் கதை இல்லை. 211 வருடங்களுக்கு முன்னால் எங்கட தமிழீழ மண்ணில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல மன்னவன் வந்தானடி தோழி என்னும் ஒரு நற்செய்தி. இன்று தொடக்கம் புலவர் புவியழகர் எமது அரண்மனை புலவர் ஆவார். அத்தோடு எமது அருமை தங்கச்சிக்கு ஆசானும் ஆவார். திரை செலுத்த மறுத்தால் வன்னி நாடு முழுவதும் எமது நேரடி கட்டுப்பாட்டின் கொண்டு வர திரை செலுத்தும் வழக்கம் பண்டார வன்னியன் சரித்திரத்திலே கிடையாது. ஆசை கனவே ஆசை கனவே அதிசய நிலவே காதல் உலகம் காணவா. அண்ணா பார்த்தீர்களா? போர்த்துகேயர்கள் வர செலுத்துமாறு எம்மை பயமுறுத்தி பார்த்தார்கள். நாம் அடிபணியவில்லை. அதனால் தாம் நம்முடன் நட்புறவு கொள்ள ஆசைப்படுவதாகவும் சமாதானமாக வாழ விரும்புவதாகவும் செய்தி அனுப்பியுள்ளார்கள். தம்பிமாரே, நாம் என்ன பூதனாராட்சியா நமது நாட்டை காட்டி கொடுப்பதற்கு? அல்லது கரிக்கட்டு மூலையை அந்நியனுக்கு தாரை வார்த்த காக்க வன்னியனா நான்? ஆனால் இப்போ ஆட்சி மாறி ஆங்கிலேயரிடம் போய்விட்டது. தம்பிமாரே, ஆங்கிலேயரால் வன்னியரை ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டி மீது படையெடுக்க ஆயத்தம் செய்கிறானா? என்ன
எமது சகோதரர்களான சிங்களவர் மீதும் கண்டிய ராஜ்யத்தின் மீதும் அந்நியன் படையெடுப்பதா? ஒருபோதும் நடக்காது. மகாராஜா, தங்களின் அருமை தங்கச்சியை எமது காக்கவனிய பூபதி மனம் முடிக்க ஆசைப்பட்டுள்ளார். என்ன? கரிக்கட்டு மூளையை அந்நியனுக்கு தாரை பார்த்து கொடுத்து வெள்ளையனுக்கு திரை செலுத்தும் காக்கவன்யனுக்கு அடுங்காப்பற்றின் அடுங்கா தமிழனின் தங்கையை மனம் முடிப்பதா? கண்டி சிங்கள அரசனுக்கு பண்டாரவன்யன் படைத்துணை அனுப்பியுள்ளார். என்ன? எமது யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கீழ் உள்ள வன்னி அரசன் தானே பண்டாரவன்யன்? வன்னி நாடு பேரளவில் எமக்கு கீழ் உள்ளதே தவிர, ஆனால் அதை ஆள்பவன் பண்டாரவன்யன் தான். பிரபு, கண்டியிலே எமது படைகள் படுதோல்வி அடைந்து விட்டது. என்ன படுதோல்வியா? வன்னி அரசர்களுக்கு மத்தியிலே பகையை வளர்த்து விட வேண்டும். சபாஷ், அருமையான திட்டம். சரியான சமயம் இது. இப்போது பண்டாரவன்யனை காக்கை வன்னியன் பகைத்துள்ளார். அவனும் தமிழன் தானே? காக்கை வன்னியனை ஆசை காட்டி அவனை எமது கைக்குள் போட வேண்டும். வாருங் காக்கவன்னியரே, வன்னி நாடு முழுவதுமே தங்களுக்கே சொந்தம், அப்படித்தானே? ஆனால் வன்னி நாட்டில் பெரும்பகுதியை பண்டாரவன்யன் தானே ஆள்கிறான். ஆம், அது மட்டுமல்ல, அவனது தங்கையை நான் மணக்க ஆசைப்பட்டேன். ஆனால் அதனை மறுத்து என்னை கட்டி வைத்து சவுக்காலும் அடித்தான். அவனை நான் சும்மா விட போவதில்லை. வன்னி நாட்டில் இளவரசி வழிப்போக்கனிடம் காதல். யார் தாங்கள்? ஏன் இந்த வேஷம்? நான் உவரவன்யன் மகன் குமாரசிங்கவன்யன். நடவுங்கள், தங்களின் திருமணத்தை சிறப்புடன் நிறைவேற்றுகிறேன். எனவே யாவரும் ஆங்கிலேயருக்கு அடிபணியும் போது நீங்கள் மாத்திரம் பணிந்து வாழ்ந்து பழக்கம் இல்லை இந்த பண்டாரவன்யன். முல்லைத்தீவில் எமது படைகள் படுதோல்வி அடைந்து விட்டது. பண்டாரவன்யன் எமது முல்லைத்தீவு கோட்டையை தாக்கி அழித்து எம்மை புறமுதுகு காட்டி ஓட வைத்து விட்டான். என்ன? பண்டாரவன்யன் நமது பெரும்படையை தோற்கடித்து விட்டான். வெக்கமில்லை? பீரங்கியும் பெரும்படையும் படுதோல்வி, வேலும் வாளும் வெற்றி. சுதந்திர வீரர்கள். எமது படைகளோ கூலிக்கு மாரடிக்கும் படைகள் தானே. காக்கவன்யனை கையாள சரியான நேரம். அதற்கு நாம் காக்கவன்யனை வெறுத்து விட்டதாகவும் அவனை வஞ்சந்தீக்க முனைவதாகவும் கதையொன்றை கற்றி அவ்விடயம் பண்டாரவன்யன் காதலுக்கு சென்றடை. வன்னி வாழ் மக்கள் அத்தனை பேருமே வாழறுத்து போர் செய்தாக வேண்டும். வீட்டுக்கு ஒரு வீரர் நாட்டை காக்க முன் வந்தால் ஓட்டமெடுப்பர் வெள்ளையர். மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். காக்கவன்யா, எதற்காக நான் உன்னை மன்னிக்க வேண்டும்? வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பினேன், வெள்ளையனுடன் சேர்ந்தேன். அண்ணாவா, தாங்கள் வெற்றியுடன் திரும்ப வேண்டும் என வாழ்த்தி அனுப்புகிறேன். போய் வாருங்கள். தங்கை, கவலைப்படாதே. நமது தாய் மண்ணை காக்க தன் மார்பிலை குண்டேந்தி வீரச்சாவடைந்துள்ளார் என் மைத்துனர். என்னிரு கரங்களாக செயற்பட்ட எனது தம்பி மாறினதும் செய்தி ஒன்றும் அறிய முடியவில்லை. என் அன்பு தங்கையே, என் இறுதி மூச்சுள்ளவரை என் தாய் நாட்டை மீட்டெடுக்க போராடுவேன். அட துரோகி, நீயா என்னை காட்டி கொடுத்தாய்? பெண்ணுக்காக மண்ணை விற்கும் மானங்கிட்ட பாம்புக்கும் பருந்தாயிருப்பேனே அன்றி விருந்தாயிருக்க மாட்டான் இந்த பண்டாரவன். போதுமனது வாய்வேசம். முதலில் மன்னிப்பு கேள். மன்னிப்பு? வாழறுத்து போர் செய்ய இயலாதவர் கட்டி வைத்து மன்னிப்பு கேட்க சொல்லுறான். மானம் கெட்டவர். நெஞ்சிலை துணிவிருந்தால் வாழறுத்து போர் செய்ய உனது வீரனை அனுப்பு. அதில் உனது வீரன் என்னை தோற்கடிக்கட்டும். அதன் பின்னர் கேட்கிறேன் மன்னிப்பு. அங்கே அவனது கட்டை அவுட்டு விடுங்கள். அவனது திமிரை அடக்குகிறேன். நேருக்கு நேர் போர் செய்ய மாட்டா கோழைகள் மறைந்திருந்து தாக்கி விட்டார். எனது அன்பு தமிழ் பேசும் மக்களே, ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இன்றல்ல, இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பின்னும் கூட என்னை போல இன்னொரு வீர தமிழன் இந்த மண்ணில் பிறப்பெடுத்து போர் புரிவான். எம் தாய் நாட்டை காட்டி கொடுக்க பல காக்க வன்னியன்களும் உருவாகலாம். அது மட்டுமல்ல, நாமும் சகோதரர்கள் என்று நினைத்து அந்நியனுக்கு எதிராக போர் தொடுத்து மீட்டெடுத்த சிங்களவரும் அவர்களுடன் இணைந்து 2 அல்ல 20 வல்லரசுகளும் ஈழத் தமிழனுடன் போர் தொடுக்கலாம். அப்போ இன்று போல் முள்ளிவாய்க்காலில்
முழுதும் முடிந்ததாய் முதற்கனவு காணலாம். நந்தி கடலோரம் நாதியற்று கிடந்ததாய் நட்பு நாடுகளுக்கு எடுத்துரைக்கலாம். ஆனால் மவனித்திருக்கும் என் தம்பியின் மவனும் கலையும் போது எமது வரலாற்று கடனை தீர்க்க வீரமிகு தமிழீழ மண்ணை மீட்டெடுக்க நான் சிந்தும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலிருந்தும் ஆயிரம் ஆயிரம் வேங்கைகள் பிறப்பெடுப்பார்கள். இது உறுதி, இது உறுதி, இது உறுதி, இது உறுதி. தமிழனில் இருக்கின்ற எட்டப்பர்கள் தான் காரணம் என்பதை உணர்த்தி இருக்கின்றது இந்த நாடகம். அனைவருக்கும் நமது நன்றிகள். இந்த உணர்வு என்றும் நமது மனதில் இருக்க வேண்டும், என்றும் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எமது ஆசை. எதிரிகள் வாழி வீடுகள் ஏறி நடந்த வேங்கைகளே, உயிரிழந்த போது உணர்வுகளோடு மடிந்த மறுபடியும் வருவாண்டா வேறுபுள்ள பெத்தபுள்ள, மறுபடியும் வருவாண்டா வேறுபுள்ள பெத்தபுள்ள. அறிவுச்சோலை கல்வி நிலையத்தின் கலைச்சோலை 2014ஆம் ஆண்டு விழாவை கண்டு கழித்த அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைச்சோலை 2014ஐ கண்டுகளித்த எங்கள் உள்ளங்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள். கியூபெக் அறிவுச்சோலை கல்வி நிலையத்தோடு இணைந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் DJS அர்ஜுன். என்னர்களே, இன்னும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திப்போம். KVM போட்டோ வீடியோ அண்ட் டிஜிட்டல் ஆல்பம் சிறந்த சேவை. உங்கள் இல்லங்களில் நடைபெறும் வைபவங்கள் அனைத்திற்கும் கனடா முழுவதும் நிறைவான தரமான சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். அழையுங்கள் 1-888-586-0586. மொன்றியல் 514-861-0404. டொரண்டோ 647-993-4014. கார்ன்வால் மற்றும் ஆட்டவா 613-361-0038. வன்கூவர் மற்றும் ஆல்பர்டா 1-888-586-0586. அனைத்து வித போட்டோ வீடியோ டிஜிட்டல் ஆல்பம் தேவைகளுக்கு KVM போட்டோ வீடியோ அண்ட் டிஜிட்டல் ஆல்பம்.